விமான பயணத்தில் சீட் பெல்ட் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை கனடாவில் நடந்த இந்த விபத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். டொராண்டோ நகரில் 80 பயணிகளுடன் பொம்பார்டியர் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட டெல்டா விமான நிறுவனத்தின் விமானம் ஒன்று தரையிறங்கும் பொழுது விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் அந்த விமானத்தின் இறக்கைகள் உடைந்து ஃபியூசலாஜ் என சொல்லக்கூடிய அந்த நடுப்பகுதி தலைகீழாக நின்றது. அதிர்ஷ்டவசமாக தீ பரவாமல் இருந்தது. பயணிகள் விமானிகள் அனைவரும் சீட் பெல்ட்டுகள் அணிந்திருந்ததனால் தலைகீழாக தொங்கினார்கள். பின்பு அனைவரும் மிக குறுகிய காலத்தில் அந்த விமானத்திலிருந்து வெளியேறினார்கள். இந்த விமான விபத்திற்கான காரணத்தை கனடிய மற்றும் அமெரிக்க விமான விபத்துகளை ஆராயும் குழு ஆய்வு செய்வார்கள். பார்ப்பதற்கு என்ன தோன்றுகிறது என்றால் 2 காரணங்கள் இருக்கக்கூடும். ஒன்று, அந்த விமானம் வேகமாக தரையிறங்கியிருக்கக்கூடும், அதாவது ஹார்ட் லேண்டிங் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு செய்திருந்தால் அந்த விமானத்தின் சக்கரங்கள் உடைந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது விமானம் தரையிறங்கும் பொழுது வேகமாக பக்கவாட்டத்திலிருந்து காற்று அடித்திருக்கக்கூடும், விமானத்தின் ரக்கை தரையில் பட்டு சேதமடைந்திருக்க கூடும். எது எப்படியோ விமானத்தில் பணியாற்றும் அந்த பிளைட் அட்டெண்டன்ட்ஸ் அவர்களின் சாதுரியம் மற்றும் மக்கள் அடித்துக்கொண்டு வெளியே வராமல் மற்றவர்களுக்கு உதவி செய்து வெளியே வந்ததனால் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் பயணிக்கும் பொழுது சீட் பெல்ட் அணிந்திருக்கிறீர்களா என்று பார்க்க வருவார்கள் அல்லவா? அதற்கு காரணம் உங்கள் பாதுகாப்பிற்குத்தான். சாமானியர்களுக்கும் புரிகிற வகையில் தமிழில் அறிவியல் வீடியோக்களை தரும் எங்கள் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.